இந்த உலகத்துல பணத்தோட பெரிய விஷயங்கள் நெறைய இருந்தாலும், நம்பளுக்கு வந்துட்டு பணம் ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு. அந்த பணம் எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒண்ணா வந்துட்டு ஸ்கில் செட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா, உங்களுக்கு வந்து எஜுகேஷனும் இருக்கணும். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு உண்டான டைமும் இருக்கணும். இத 3ம் வந்துட்டு நீங்க ப்ராப்பரா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்கனால வந்துட்டு லேக்ஸ் கணக்குல கூட ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வந்துட்டு அமேசான் கேடிபி அப்படிங்கிற இந்த பிசினஸ்ல டெஃபினட்டா உங்கனால ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவோட உங்கனால அமேசான்லயே வந்துட்டு எப்படி வந்து ட்ரெண்டிங்கான நிச்சஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாவும், ஃபாஸ்ட்டாவும் உங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது இது இது மாரியான வீடியோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி யாரும் போட்டிருக்கவும் மாட்டாங்க, சொல்லி தந்திருக்கவும் மாட்டாங்க. அதே மாரி நானும் இதுவரையும் இது மாரியான ஐடியா வந்து நான் சொன்னது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். மோரோவர் இதில இருக்கிற டிராபேக்ஸும் நான் சொல்லிர்றேன். சரிங்களா? அதாவது அமேசான்லயே நீங்க வந்து தேடுறப்ப எதெல்லாம் டிராபேக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிருவேன். அதுக்கப்புறம் ஒரு பெய்டு டூல் இருக்கு. அந்த பெய்டு டூல் பத்தியும் உங்களுக்கு வந்து நான் சொல்லப் போறேன். அதில இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வாங்கி ஏர்ன் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க வந்துட்டு அமேசான்லயே நீங்க கூட அந்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் வச்சு கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதில இருக்கிற டிராபேக்ஸும் நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில தான் இருக்கு. ஓகேங்களா? சரி வாங்க அது எப்படி உங்களால ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 20, 30 புக்கு போட்டாச்சு. எனக்கு வந்து சேல்ஸே கிடைக்கல அப்படின்னா, டெஃபினட்டா இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கோர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கிரியேட் பண்ணுன ஃபார்முலாஸ் அண்ட் சிஸ்டத்த வச்சு, நான் இன்னமும் வந்துட்டு இந்த மெத்தட்ல தான் வந்துட்டு எனக்கு ஆர்கானிக்கா சேல்ஸ் ஆகுது. மோரோவர் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாவே வந்து 1 மந்த்தா வந்து அதாவது ஆட்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால இப்பவும் எனக்கு வந்து ஆர்கானிக்கா நல்லா சேல்ஸ் ஆயிட்டுருக்கு. அதில இருக்கிற நெறைய ட்ரிக்ஸும் எனக்கு வந்து நெறைய ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ஆட்ஸ்லயும். ஸோ இதில இருக்கிற உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்டின்னா, இங்க வந்து $79 வொர்த் உள்ள கேடி ஸ்பை அப்படிங்கிற டூல் வந்துட்டு எப்படி நீங்க வந்து இன்டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்துட்டு எப்படி வந்து ஃபாஸ்ட்டா வந்து ரிவ்யூ வந்து கொண்டு வர முடியும். இது மாரியான எக்கச்சக்க விஷயங்கள் இதில இருக்கு. இது டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு 30 புக்கு போட்டேன். எனக்கு சேல்ஸே கிடைக்கல அப்படின்னு நீங்க வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம, நீங்க வந்து இந்த கோர்ஸ் நீங்க வாங்கி நீங்க பயனடைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நான் ஃபர்தரா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. நம்பளோட அந்த அமேசான் அப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸ் பார்ட்டுக்கு போலாம். ஸோ இப்போ வந்து அமேசானுக்கு உள்ள வந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் எப்படி நீங்க உங்கனால ஃபைண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சிம்பிளா வந்துட்டு இந்த ஆல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கங்க. இதில வந்து பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்னு இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பெஸ்ட் செல்லர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். இதில வந்து புக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ புக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதில வந்துட்டு எதெல்லாம் ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய புக்ஸ் நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய நிச்சஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஃப்ரீயாவே அமேசான்லயே நீங்க பார்த்து நீங்க வந்து இது மாரியான புக்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணி எர்ன் பண்ண முடியும். சரிங்களா? இது மாரியான ஸ்பூகி, கியூட்டி கலரிங் புக்ஸ் அதே மாதிரி பாருங்க 1, 2, 3 அதாவது இந்த ஹேண்ட் ரைட்டிங் புக்கு, மை ஃபர்ஸ்ட் லேர்ன் டூ ரைட் ஒர்க் புக்கு இது மாரியான புக்கு சரிங்களா? பெயிண்ட் பை ஸ்டிக்கர் கிட்ஸ் புக்கு. ஸோ இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சஸ் சரிங்களா? ஸோ இதில இருக்கக்கூடிய டிராபேக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ டிராபேக் என்ன அப்படின்னா, இதில நீங்க வந்து பர்ட்டிகுலரா வந்துட்டு என்னால வந்து கலரிங் புக் மட்டும் என்ன நான் வந்து செக்ரிகேட் பண்ணி நான் வந்து என்னால வந்துட்டு புக் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதில வந்துட்டு பொதுவா எல்லாத்துலயுமே எல்லா கேட்டகரியிலயும் இருந்து ஃபில்டர் பண்ணி, இப்ப வந்து பெஸ்ட் ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். தென் இதில இருந்து நீங்க வந்துட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இத வச்சு நீங்க வந்து புக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி இதில வந்து லோ கன்டென்ட்டும் இருக்கும், நோ கன்டென்ட் இருக்கும். நீங்க அத வந்து தொலைவி தொலைவி நீங்க போயி புக் வந்துட்டு 100 புக்ஸ் உங்கனால பார்க்க முடியும். ஸோ அந்த 100 புக்ஸையும் வந்துட்டு நீங்க தொலைவி தொலைவி இதில எது லோ கன்டென்ட் புக், எது கலரிங் புக் அப்படின்னு தொலைவி தொலைவி தான் நீங்க வந்துட்டு அ அது மாரியான புக் வந்து கிரியேட் பண்ண முடியுமா என்னங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ணி நீங்க கிரியேட் பண்ணலாம். சரிங்களா?
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அமேசான் பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறதுல உங்களால் எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் அதே மாதிரி ஆளுக்கு போயிடுங்க, நியூஸ் ரிலீஸ்ன்னு இருக்குது சரிங்களா. ஸோ பெஸ்ட் செல்லருக்கும் அண்ட் நியூ ரிலீசஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ பெஸ்ட் செல்லர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்துட்டு ரிவ்யூஸ் இருக்கும் அண்டு எப்பயுமே அது வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. இப்போ நியூ ரிலீசஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் வந்துட்டு புக்ஸ் அதை எகெயின் அதே மாதிரி புக்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நானும் சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ரிவ்யூஸும் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நியூ ரிலீசஸில் இதில் இப்போ நல்லா வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிச்சஸ் அல்லது புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு புக்கு வந்து உங்களால் போட முடியும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் அந்த நிச்சை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த நிச்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து புக் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 புக்ஸ் உங்களால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அந்த ஃபைண்ட் பண்ண 100யுமே புக்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய இன்புட், அதாவது ஏதாச்சும் ஒரு புக் உங்களால் போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிது அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் வந்து புக் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு 2வது இம்பார்ட்டன்ட் திங்கு. அமேசானில் நீங்கள் உங்களால் வந்துட்டு பெஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் அடிஷ்னலாக இன்னொரு திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் அண்ட் ஷேக்ஸ். அதாவது இப்போ அதாவது பெஸ்ட் செல்லர்ஸ் பார்த்தாச்சு, நியூஸ் ரிலீசஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்ஸ் அண்ட் ஷேக்ஸ், அதாவது அதிகமாக வந்துட்டு அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடியது, நல்லா பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சரிங்களா. ஸோ இந்த மூவர்ஸ் அண்ட் ஷேக்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ஸில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதுலேயே போட்டிருப்போம் பாருங்கள் சரிங்களா. ஸோ அதாவது 63% இத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்குது. அதாவது பெர் மினிட்டு அது டைமை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது. 428 புக்ஸு கம்பேர் பண்ணும்போது இது வந்து சேல்ஸ் அந்த அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நியூ திங்ஸு. இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இருந்து உங்களால் வந்துட்டு புக் போட முடியுமா அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணி உங்களால் புக் போட முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து புக் போட ஸ்டார்ட் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி என்றால் இதை நீங்கள் இந்த 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் மெத்தட் உங்களுக்கு எதுன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், இன்டர்மீடியட்டாக இருக்கலாம், யார் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களோட ஒரே விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ட்ரெண்டிங் நிச்சஸ் அண்ட் லோ காம்படிஷன் அண்ட் கிரியேட் எ புக் அண்ட் பப்ளிஷ் எ புக் அண்ட் எர்ன் த மணி. சரிங்களா. இதுதான் நம்மளோட பெஸ்ட் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து 3 மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அமேசான்லேயே ஃப்ரீயாகவே வந்துட்டு வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே உங்களால் ஃபைண்ட் பண்ணி பண்ண முடியும். இருந்தாலும் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கலரிங் புக்கில் வந்துட்டு நான் பர்டிகுலராக என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராபேக். அதாவது லோ கண்டென்ட் புக்கு, நோ கண்டென்ட் புக்கு, நான் வந்து லைன்டு நோட் புக் போடுறேன் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு அதாவது ஒரு பஸ்ஸில் புக் போடுறேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் சாய்ஸ் நான் என்ன கேட்டால் நீங்கள் வந்துட்டு புக் போல்ட் வரலாம். சரிங்களா. ஸோ புக் போல்ட்டில் ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, செல்லர்ஸ் அண்ட் க்ளவுட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து க்ளவுட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ க்ளவுட் கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பெஸ்ட் செல்லர்ஸில் வந்து டாப் 100 ஏன்னா நோட் புக்கு மட்டும் என்னால் ஃபில்டர் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இப்போ நோட் புக் கிளிக் பண்ணியாச்சு, அந்த சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ சர்ச் அப்படின்னு கொடுத்தா இப்போ நோட் புக்கில் இருக்கக்கூடிய 100 டாப் 100 பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் மட்டும் வரும். அண்டு இதில் இருந்து நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சி உங்களால் புக் போட முடியும். சரிங்களா. இது சில விஷயங்கள்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ எகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டிங் கம்மியாக இருக்குது. ஸோ இது மாதிரியான புக்ஸை வந்து உங்களால் இமீடியட்டாக போட முடிஞ்சுன்னா போடுங்க, உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. எந்தளவுக்கு ரிவ்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிலிருந்து அந்த இயர் ஆஃப் பப்ளிஷிங் இயரும் வந்து ரீசெண்டாக போட்டிருக்காங்கன்னா அதை வச்சு நீங்கள் இமீடியட்டாக புக் போட்டு உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இது வந்து நோட் புக்குனால மட்டும்தான் என்னால் ஃபில்டர் பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை. கலரிங் புக் கொண்டு வரலாம். சரிங்களா. ஸோ கலரிங் புக்கு டாப் 100 கலரிங் புக்கெலாம் பெஸ்ட் செல்லிங் இந்த அமேசான்லேருந்து ஃபில்டர் பண்ணி இது
ஒரு பெஸ்ட் ஐடியா. உங்களால் இமீடியட்டாக புக் போட முடியும் அப்படின்னா இப்படி தான் உங்களால் போட முடியும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே வந்து கலரிங் புக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து இதிலிருந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எதெல்லாம் வந்துட்டு லோ ரிவ்யூஸ் இருக்குதோ அதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஐடியா கிடச்சி உங்களால் புக் போட முடியும். சரிங்களா? தென் அனதர் ஒன் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். சரிங்களா? 1 2 3 4 5 6 7. ஸோ கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சர்ச் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ சர்ச் அப்படின்னு போயிட்டா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹாலோவீன் கலரிங் புக் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ சர்ச் கொடுத்தா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அமேசான்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் டூல்லையோ வந்துட்டு நம்மளால் அமேசான் மோஸ்ட் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. பட் இந்த புக் போர்டில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் மோஸ்ட் ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ் வந்துட்டு உங்களால் இமீடியட்டாக ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள் 2025 ஹாலோவீன் அடல்ட் கலரிங் புக் அப்படிங்கிறது வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். அது எத்தனை பேர் மாதம் இப்போ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 1000க்கு மேலே. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு அதாவது இது வந்து கரெக்டாக இருக்காது. நம்ம சர்ச் வால்யூம் நம்மளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா லோ டு ஹை, ஹை டு லோனா அது மாதிரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது பாருங்கள் கலரிங் புக் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போல்ட் அண்ட் ஈஸி ஹாலோவீன் கலரிங் புக் அப்படிங்கிறதெல்லாம் 10,000 பேர் பக்கமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி புக் போடலாம். இது வந்து பேக் அண்ட் கீவேர்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட புக்கை வந்துட்டு அதாவது இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் பண்ணுறதுக்கு நிறையா வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அந்த பெய்ட் டூல் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மோரோவர் இதில் இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களால் புக்கும் வந்து இன்டீரியர் அது மாதிரி நிறையா வந்து கிரியேட் பண்ண முடியும். புக் போர்ட் ஸ்டூடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மோர் தென் 15+ பசில் புக்ஸும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ காக்ரோச் ஸ்டாண்டர்டு இது மாதிரி மைண்ட் ஃபைண்டர், அது மிஸ்ஸிங் வவ்வல்ஸ், வேர்டு ஸ்கிராம்பிள், வேர்டு சர்ச்சு, கிராஸ்வேர்ட், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கிரிப்டோகிராமு இது மாதிரி இருக்கக்கூடிய பசில் புக்ஸும் வந்து உங்களால் மோர் தென் 15 டைப் ஆஃப் பசில் புக்ஸ் வந்துட்டு உங்களால் கிரியேட் பண்ண முடியும். லோ கண்டென்ட் புக்கும், அதாவது இந்த டெம்ப்ளேட்டு ஆல்ரெடி இருக்கும் நோ கண்டென்ட்டுக்கு, அதுக்கு இது அப்படியே நீங்கள் வந்து ரெடி டு யூஸ். சரிங்களா? ரெடி டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இது மாதிரியான பெய்டு டூல் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இமீடியட்டாக. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $10. இது வந்து எனக்கு வந்து ரிசர்ச் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ப்ராடக்ட் ரிசர்ச் கவர் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு $10 இருந்தால் போதும். பட் எனக்கு வந்துட்டு இது மாதிரி பசில் புக் கிரியேஷன் பண்ணணும், சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு $20 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களால் வந்துட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இந்த பசில் புக்ஸும் இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிரியேட் பண்ண அந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதோட லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு மோரோவர் இதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், இந்த கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதுக்குள்ளே என்னோடய ரெவன்யூ எப்போ, என்னோடய இன்கம் எவ்வளோ வந்தது, எல்லா டீட்டெயிலும் நான் அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல சேல்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த் வாட்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஹைப் அப்படின்னு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள்.
அண்டு கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம். அண்டு இப்போ இருக்க இந்த Q4 சீசன் வந்து ரொம்ப கம்மியான டைம் இருக்குது. அதனால் Q4ல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த டைமில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெஃபினட்டாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.